ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சின்னமருமகள் பார்க்க போகிற சின்னமருமகளில் வந்துட்டு அதாவது தோல் உரிச்ச முழுக்கோரி மாதிரி இப்படி நிற்கிறியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரத்த கண்ணீரே வடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இவங்க வெறுப்பேற்றுறாங்களே, நமக்கு இருக்கிற வழியில் எவனாவது வந்து தடுப்பான்னு பார்த்தா இப்படி வெறுப்பேற்றுறானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழுகிறதுக்கு பேசாமல் இந்த சாட்டக்காயிரை பிடிங்கி இழுத்திருந்தா எல்லா வேலையும் முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் சேது அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் உசுப்பே விட்டாங்கன்னு இந்த பையன் பார்க்குற வேலை இருக்கே, வந்து காரை முன்னாடி நிப்பாட்டிக்கிட்டு அடிச்சுக்கு நீ இன்னும் நல்லா அடிச்சுக்கு, இன்னும் வேற லெவலில் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறா. டே ஸ்லோ மோஷனில் பேசுறதுக்கு நான் தான் கிடச்சனாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இவங்களை வெறுப்பேற்றுறாராமா. இதெல்லாம் பத்தாது, நல்லா அடிச்சுக்கணும், வேகமாக அடிக்கணும், அடிக்கிறது எப்படின்னு சொல்லி தட்டுமான்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுறாரு. அட பாவி மனுஷா. அப்படி இதை பார்க்கும்போது நம்ம தமிழோட ஃபீலிங் எப்படி இருக்குது தெரியுமா? ஏதாவது எங்கள் அப்பா அடிச்சுக்கிறது உனக்கு அவ்வளோ நக்கலாக இருக்கா, வந்து தடுக்கலைனாலும் பரவாயில்ல, இப்படி உசுப்பேற்றி விட்றியாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க உசுப்பேற்றிடுறாங்கிறதுக்காக நீங்கள் ஏன் உசுப்பாவுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் உசுப்பாகி வேகத்தில் அடிச்சுக்கிறார். ஐயோ ஒரு வேகத்தில் அடிச்சுக்கிறேனே, இப்போ கூட வந்து எவனை பிடிக்க மாட்டேங்கிறானுங்களேன்னு அவரோட ரியாக்ஷன் இருக்குது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, எப்போதான் என்ன தடுப்பீங்க, ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு பசி மயக்கம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஊர் பெரியவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக மழை வருதுங்க, மழையில் கூட நான் அடிச்சுப்பேன்னு சொல்லிட்டு வீரமாக அடிச்சுக்கிறாரு. ராசாங்க ஐயா குடும்பத்துக்கே இது தெரிய வருது. பஞ்சாயத்துக்கு கூட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு வழியிலேயே பஞ்சாயத்துக்கு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. மறுநாள் காலையில் விடியுது, என்ன பஞ்சாயத்தோ தெரில. ஓகே.